பொள்ளாச்சி கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பிரவீனை பற்றின டீட்டெயில் வேணும்னு சொல்லிட்டு இந்த சுரேகான்ற பொண்ணு வீட்டுக்கே போகிறேன். அங்கே பொண்ணு வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா வந்து ஒரு அதிமுக மந்திரியுடைய உறவினர். இந்த பொண்ணு நாடார், தூத்துக்குடி தான் இவங்களுடைய பூர்வீகம். கையெடுத்து கும்பிட்டார். சார் இதை பற்றி நோண்டாதீங்க சார். சரி இங்கே கிடைக்கல சொல்லிவிட்டு இந்த எதிர்க்க மோதின வண்டி இருக்குல்ல மாருதி, அவன் ஏதாவது சொல்லுவான்னு சொல்லிட்டு இதெல்லாமே சீக்ரெட் கேமரா வச்சுக்கிட்டே போகிறோம். சீக்ரெட் கேமரா பதிவுகளே இருக்குது நக்கீரன்கிட்ட. இது சம்மந்தமாக போனதில் சீக்ரெட் கேமராவோடு போகிறோம். போகும்போது பாலக்காட்டில் பார்த்தா சார் அதெல்லாம் காசு கொடுத்து வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க சார். அப்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் விஷயத்தை உன் பையன் பண்ணியிருக்கான், ஒரு பொண்ணே இறந்தே போயிருக்கு ரைட்டா. இது வந்து கிட்டத்தட்ட கொலை தான். அந்த பொண்ணு வந்து ஜம்ப் பண்ணி போகுதுன்னா உன் கார்லேருந்து சார் சாதாரணமாக போகிற கார்லேருந்து ஒரு பொண்ணு ஏன் சார் ஜம்ப் பண்ணி குதிக்குது? 2 கால் காருக்குள்ளே மடங்கி பாக்கி உடம்புலாம் வெளியில் இருக்க மாதிரி ஒரு பொண்ணு ஏன் சார் சாவுது? பைத்தியமா? அப்போ ஏன் அந்த பொண்ணு அந்த காருக்குள்ளே ஏறிச்சு? அப்போ ஏதோ ஒன்று நடந்துருக்குல்ல. இதுதான் சார் பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் பிரவீனோட முகம். அதுக்கப்புறம் பிஹெச்டி காலேஜில் அவன் படிக்கல, பெங்களூர் லா காலேஜில் படிக்கிறான் அந்த பையன்.